சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி வந்து 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 வந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றாருங்க. துலாம் ராசிக்கு இப்போ சனி பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தார். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் எந்த விதமான தொல்லைகள் இல்லாம இருந்தது. எல்லாமே நல்லபடியா எல்லாமே நடந்தது. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள், உங்களுடைய தாய் தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து துலாம் ராசிக்காரர்கள் வந்து பார்த்திருப்பீங்க. இப்போ 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். இந்த டயத்துல வந்து ரொம்ப கவனமா துலாம் ராசிக்காரர்கள் இருந்து கொள்ளுங்கள். எதனால அப்படின்னா நோய், எதிரி, கடன்கள் இதெல்லாம் வந்து 6ஆம் இடத்து சொல்றது. அப்போ அந்த 6ஆம் இடத்தில் சனி பகவான் செல்கின்றார். இது எல்லாத்தையுமே வந்து வளர்ச்சி அடைய செய்வார். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா உடல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அத ரொம்ப பர்ஃபெக்டா வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா? இல்லைங்க இப்போதைக்கு வந்து பக்கத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து தள்ளி போடாதீங்க. அது வந்து இப்போதைக்கு வந்து தீர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை வந்து விஸ்வரூபமா அந்த பெரிய லெவல்ல இருந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தொழில் பண்ணிட்டுறவங்க ரொம்ப கவனமா எடுத்துக்கோங்க. தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள், தொழில் சம்பந்தமான எதிரிகள் வந்து இந்த டயத்துல வந்து எதிர்பாராத எதிரிகள் எல்லாமே வருவாங்க. சரிங்களா? நம்ம ஒரு கடையை வச்சுக்கோங்களேன், ஒரு கடை வந்து ஒரு இடத்துல போட்டிருக்கோம், அது பக்கத்துலயோ இல்ல ஆப்போசிட்ல இருக்கிற கடைக்காரங்க வந்து நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அப்படி பிரச்சனைகள் வந்து வரும் பொழுது அதை உடனுக்குடனே கரெக்ட் பண்ணி தீர்த்துக்கோங்க. சரிங்களா? அவங்க ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, எதிரிகள் வந்து ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓரளவு சமாதானமா போயிடுங்க. சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. எதனால அப்படின்னா எதிரிகள்கிட்ட வந்து நம்ம அந்த அளவு சமாதானமா போயிட்டோம்னா வந்து அந்த இடத்துல பிசினஸ் பண்ண முடியாதுங்க. அது எப்படிங்க? அது வந்து அவங்க வந்து அவங்க எல்லாம் கேட்பாங்க, அவங்க நினைக்கிற மாதிரி எப்படிங்க நம்ம போயிட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இருந்தாலுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரியோர்கள் மூலமாக அந்த விஷயத்த ரொம்ப அழகா பேசி தீர்த்துக்கோங்க. அதான் நான் சொல்றேன். ஓகேங்களா? பேசி கரெக்டா தீர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த விதமான தொல்லைகளும் இருக்கவே இருக்காது. ஆனால் பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து எதிர்பாராத எதிரிகள் வந்து இந்த டயத்துல வந்துகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து இந்த டயத்துல கடன் வாய்ப்புகள் அதிகமா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத திடீர் கடன்கள் எல்லாமே வந்துருங்க. சரிங்களா? என்னன்னா நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பொருளை வந்து ரெடி பண்ணி நம்ம அனுப்புற பொருளுக்கு வந்து கரெக்டான டயத்துக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா அடுத்தடுத்த ஒர்க் வந்து பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா அந்த அமௌண்ட் வந்து வர்றது வந்து ரொம்ப லேட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? வெளியில வந்து கடன் வாங்குறதுக்கான சூழல்களை வந்து உங்களுக்கு சனி பகவான் கொடுத்து விடுவார். அப்படி கடன் வாங்கினா கூட சரிதான், உங்களால சமாளிக்க முடிகிற அளவுக்கு மட்டுமே வந்து கடன் வாங்குங்க ஐயா. அதிகமா வந்து நம்ம அந்த பிசினஸ்ல வந்து போட்டுதான் ஆகணும், அதிகமா கடன் வாங்குறான்ட்டு வந்து நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடன் மூலமாகவே அந்த பிசினஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டயத்துல வந்து அதிகப்படியான கடன்கள் வாங்காதீங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானுடைய பார்வை பதிக்கின்றது. 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத வீண் வழக்கு வம்புகள் இதெல்லாமே இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்காரு, அவருடைய 8ஆம் இடத்துல வந்து அவருடைய பார்வை பதிகிறதுனால தேவையில்லாத வீண் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இது எல்லாமே வந்து அடிச்சு நொறுக்கி தூக்கி போட்டுவாரு. எதிரிகள் வந்து ஒளிஞ்சு போயிடுவாங்களாம். இருந்தாலுமே எதிரிகள்கிட்ட வந்து நீங்க பணிவா போற மாதிரி நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிரிகளுடைய தொல்லைகள் குறையும். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்னன்னா அதன் மூலமாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. துலாம் ராசிக்காரங்க வந்து ரொம்ப பேர் வந்து வியாபாரம் பண்றவங்களா இருப்பீங்க, பிசினஸ் பண்றவங்களா இருப்பீங்க, வழக்கறிஞர்களா வந்து நீங்க இருப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்களில் ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அவசரப்பட்டு வந்து சில வார்த்தைகள் வந்து விட்டுறாதீங்க. அவசரப்பட்டு வார்த்தைகள் விட்டோம்னா அதன் மூலமாக தேவையில்லாத எதிர்பாராத எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பெரிய அளவுல தொல்லைகள் எல்லாமே கொடுப்பாங்க. சனி பகவானுடைய பார்வை வந்து விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதிகிறதுனால இந்த டயத்துல தொழில வந்து அதிகப்படியான முதலீடுகள் பண்ணலாம், இதன் மூலமாக வந்து பெரிய லெவல்ல நம்ம வந்துடலாம். அந்த ஆசைகள் எல்லாமே கொடுப்பாருங்க. அந்த ஆசைகள் எல்லாமே வரும். ஒரு பிசினஸ் சம்பந்தமா வந்து ஒரு பயணம் போகலாம், நம்ம சிங்கப்பூர் போகலாம், இல்ல துபாய் போகலாம், அமெரிக்கா போகலாம். அமெரிக்கா போனா வந்து இந்த பிசினஸ் வந்து நம்ம நேரடியாக போய் பேசி பெரிய லெவல ஆர்டர்லாம் அவங்க வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாமே கிடைக்கும். அது மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சுத்தி இருக்கிற பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் பேசுறவங்க எல்லாருமே பேசுவாங்க, எல்லாமே உங்களை தூண்டி விடுவாங்க. தயவு செய்து இந்த இடத்துல ரொம்ப கவனமா எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து நம்மளால சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் வந்து கேர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சனி பகவானுடைய பார்வை வந்து 3ஆம் இடத்துல பதிகிறதுனால உங்களுடைய முயற்சிகள் தொடர் முயற்சிகளாக இருந்தால் எல்லா முயற்சிகளும் வெற்றி வாய்ப்புகளை வந்து நீங்க பார்க்கலாம். சகோதரருக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து விட்டு கொடுத்துருங்க. சொல்ற பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணி அதுபடி நீங்க நடந்துட்டீங்கன்னா எல்லா காரியத்திலுமே சக்சஸ் மட்டுமே பார்க்கலாங்க. ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள்.
துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வருது அப்படின்னு சனி பயிற்சி ஆகும் போதுதான் எல்லாரும் வந்து ஆவலோடு எதிர்ப்பார். ஏன்னா அவர் கால சக்கரத்தின் 10, 11 கூடியவர். அவர் பயிற்சி ஆகும் பொழுது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரவிருக்கிறார். நமக்கு என்ன நம்ம பூர்வ புண்ணிய பலமா இருக்கா, 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த இடங்கள்லாம் வலிமையா இருக்கும்போது எந்த சூழல்லையும் சிறப்பா கடந்து வரும். எந்த சூழல்லையுமே சனி பயிற்சி ஆகுதுன்னு நம்ம பயப்படவே வேண்டாம். ஏன்னா சனி வந்து ஒரு பாவம் தொட்டு வரும் பொழுது அந்த பாவத்துல வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரெடி பண்ணி தர போறாரு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லுவாங்க. அந்த சனியானவர் நமக்கு நன்மை செய்தாலும் நம்ம வந்து வாங்கிக் கொள்ளணும். அவரே நம்மளுக்கான ஒரு சாதகமில்லாத பலன்களை செய்யும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்க இறைவனை தான் நம்ம பற்றிக்கொள்ளணும். ஏன்னா கர்மாவை இந்த ஜென்மத்திலேயே வந்து நம்ம வந்து அனுபவித்து விடணும். ஏன்னா இன்னும் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து கடத்தி கொண்டு போகக்கூடாது. என்ன பண்ணமோ அதை சார்ந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஆஸ் யூஷுவலா வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போறோம். அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த சனி பயிற்சி நமக்கு எப்படி வந்து பலன்களை அளிக்க இருக்குது என்பதை இந்த பதிவுல காணவிருக்கிறோம். இந்த சனி பயிற்சி துலா ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான கிரகம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா 6ஆம் இடம் எனக்கூடிய ஒரு உபஜய ஸ்தானத்திற்கு அவர் வருகிறார். ஏன்னா அசுப கிரகங்களுக்கு வந்து 3, 6, 10, 11 சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்கள்ல ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சுருவாங்கன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நிறைய வேலை பெண்டிங்ல இருக்குமா, எந்த வேலையுமே எங்களுக்கு இது வரைக்கும் நடக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் அனைத்து வேலைகளும் ரொம்ப சிறப்பா நடைபெற்றுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா 4, 5க்கு உடையவர் உங்க தேவைகளை எல்லாம் இந்த காலகட்டம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தருணம். புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அதற்கான வந்து ஒரு மருத்துவம் எல்லாம் கிடைச்சு இப்ப இந்த காலகட்டம் வந்து புத்திர பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்க பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் இது வரைக்கும் எதுக்கெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா கிடைச்சிரும். அதே போல 8ஆம் இடத்தை பாக்குறாரு. நம்ம வந்து சனி பயிற்சி ஆன உடனே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய செயல்பாடுகள் மிக பெரியதுல இருக்கும். கடன் வாங்குற விஷயத்துல அதே போல ஒரு இதுல முதலீடு போடுற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு மேற்கு பிறகு நல்ல ஒரு தொழில் விருத்தி, தொழில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம், மாற்றங்கள், வெளியூர் வேலை வாய்ப்பு, மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கல்வி, ஒரு ஹாஸ்டலா இருக்கட்டும், ஒரு வெளிநாட்டு கல்வியா இருக்கட்டும் ரொம்ப சிறப்பா இருக்குது. உங்க முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீண்ட நாளா நான் முயற்சி பண்ணேன், நீண்ட நாளா நான் உழைச்சேன், என்னுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாம் வந்து இந்த காலகட்டம் நிறைவேறுது அப்படின்னு வந்து உங்களுக்கே வந்து ஒரு மனசுக்கு ஒரு நிறைவை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் பூர்வீக சொத்துல இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒரு சிலருக்கு பிரச்சனை, வம்பு, வழக்கு, வியாதிகள் தான் அதெல்லாம் நீங்குவது, கடன்களை வந்து அடைத்து கொடுப்பது, உங்களுக்கான ஒரு முதலீடு வந்து ஏற்படுத்தி கொள்வது, இந்த காலகட்டம் வந்து ஒரு தொழில முதலீடு போடுவது, அதே மாதிரி இல்லாம ஒரு பிக்சட் வச்சுக்குவது, ஒரு 2வது தொழிலை வந்து ஏற்படுத்தி கொள்வது, இதற்கெல்லாம் வந்து இவர் வந்து சாதகமாகவே வேலை செய்வார். இது வரைக்கும் வந்து எதுவுமே முயன்று முடியல, காரியங்கள்லாம் லேட் ஆச்சு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் நடக்கும். உங்களை வந்து நீங்க நிரூபிப்பீங்க. உங்களை வந்து நீங்க யாரு என்ன எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி சாதிக்கக்கூடிய காலமாக தான் துளாராசிக்கு இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். துலாம் நிறைய வந்து உங்களுடைய எஃபர்ட் போடுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்ப போடுறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நீங்க வந்து உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கிறீங்களோ, ஒரு நாலேஜ் விஷயமாக இருந்தாலும் சரி, இல்ல உங்களை வந்து ஒரு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒவ்வொரு உழைப்பும் உங்களுக்கு வந்து 3 மடங்கான பல மடங்கான பலன்களை உங்களுக்கு வந்து கண்கூடாக தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். துலா ராசி இந்த காலகட்டம் வந்து வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது, இரவு நேர பயணங்கள்ல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ஜாமீன் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. எதிரி யாருன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நேர்முக மறைமுக எல்லா எதிரிலையும் தெரிஞ்சு யாரும் உங்களை கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு அதையெல்லாம் கண்டு கொண்டு வந்துருவீங்க. தொழில் செய்யற இடங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடியவர்களையும் அதே போல மேலதிக நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் அப்படியே பக்குவமா கடந்து வந்துட்டீங்கன்னா நீங்க நல்லா இன்னும் சாதிக்கலாம். அதே போல விளையாட்டு துறையில இருக்கவங்களுக்கு
ஒரு ஸ்போர்ட்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாமே வந்து ஒரு வெற்றி காணக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. பெண்கள்லாம் ஒரு சின்னதா ஏதாவது ஒண்ணு பண்ண போறீங்க, அது வந்து ஒரு பெரிய பூம் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில வந்து உங்களை வந்து மாற்றி அமைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். துலாம், இந்த காலகட்டம் உழைக்க நாங்க தயாரு, நாங்க வந்து வாழ்க்கையில வந்து ஒரு மேன்மையான நிலையை அடையணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு இனிமையான தருணம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. துலா ராசி லக்னக்காரர்கள் சனிக்கிழமை தோறுமோ இல்ல நீங்க வந்து உங்க பிறந்த கிழமைகளையோ நீங்க வந்து உணவு தானம், அன்னதானம் பண்ண உங்க வாழ்க்கையில ஃபுல் மீல்ஸாவே பண்ணுங்க. ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய், ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, அதே போல ஒரு 21 ரூபாய் மேல சில்லறை பணம் வைத்து நீங்க தரும்பொழுது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றங்கள் நிறைய காணலாம். எப்பவும் வந்து ஒரு இறைவனுடைய திருநாமத்தையோ ஒரு இறை வழிபாட்டையோ நித்திய வழிபாடு பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதே போல நம்ம வந்து ஒரு துப்புரவு பணியாளர்கள் சொல்லுவோம் இல்லையா, தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க வந்து உங்களால் முயன்ற உதவிகளை தாராளமாக உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான, அதே போல மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள், எவ்வளவுக்கு அடித்தட்டு மக்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ஒரு விஸ்வரூப வெற்றியை தரக்கூடியது. உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி உங்களை இன்னாரும் நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து சாதக சனியாக வருகிறார். அப்ப நீங்க முயற்சி போடுறோம், எனக்கு வந்து ஒரு உதவி வேணும் அப்படின்னா இந்த காலகட்டம் சிறப்பா கிடைக்கும். உங்க பிரச்சனைகள், உங்க குழப்பங்கள், உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைக்கு இறைவன் யார் மூலியமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதை தருவாரு. உங்களை பத்தி, உங்களுடைய திறமையை பத்தி 4 பேர் வெளியில ஒரு சிறப்பாக பேசக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுன்னா அது மிகை கிடையாது. விரைந்து செயல்பட்டு வெற்றியை வந்து உங்களுக்கு உரியதாக்கி கொள்ளுங்கள். துலா ராசி லக்னக்கார அன்பர்கள், இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு உறவுகள் சார்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போதா, இல்ல பொருளாதாரத்துக்காக உங்களுக்கு வேகமா செயல்பட போதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் தான் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நம்ம எப்படிலாம் நம்ம வந்து செயல்பட்டுக்கலாம் அப்படின்றது. ஏன்னா நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குது. அதனால உங்க ஜாதகத்தை வந்து ஒரு தடவை ஆய்வு செய்து கொள்ளும் பொழுது நம்ம இன்னும் ஒரு பிளெக்சிபிளாக கடந்து வந்துடலாம். துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பிளஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. பெரியவங்க கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில வந்து இன்னும் அடுத்த கட்ட நிலைக்கு வந்து எந்த ஒரு தடை தாமதங்கள் இல்லாம நம்ம போடக்கூடிய முயற்சிகள்லாம் நிறைய, நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கும் ஒரு முழுமையான பலனை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். துலாம் ராசி அடுத்த வீடு, பக்கத்து வீடு, பார்த்த வீடு, கேட்ட வீடு, எதிர்த்த வீடு, எல்லா திசைகளும் பூகம்பம், எல்லா திசைகளும் பூகம்பம் வெடிக்கும், எல்லா திசைகளும் பிரச்சனைகள் இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? துலாம் லக்னம், துலாம் ராசிக்கார் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? எதுவுமே நடக்காத மாதிரி இருப்பாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு. எந்த தப்பும் பண்ணாதவங்க, எந்த தவறுக்கும் எட்டாதவங்க, தன் வேலை உண்டு, தன் உண்டுன்னு என்ன அர்த்தம்? யாருக்கும் உதவி செய்யாட்டி உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற பாத்தீங்களா? அதுக்கு உரியவங்க. யாரையும் புண்படுத்தக்கூடாது, எந்த மனசையும் புண்படுத்தக்கூடாது. போற போக்கே போயிட்டு இருந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? பக்கத்துல யார் போறாங்கன்னா தெரியணும்ல. இந்த உலகத்துல பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல. அதையும் கூடாது என்ற தன்மானம் மிக்க தலைவன் துலாம் ராசி. தர்மத்துக்குரியது, நீதிக்குரியது, நேர்மைக்குரியது. அதனாலதான் சனீஸ்வரர் அங்கே உச்சம். அதனாலதான் சனீஸ்வரர் அங்க உச்சமா இருக்கிறார். 12 ராசியில எதுக்கு அங்கே வந்து உச்சத்தை தேடி பிடிச்சு வச்சிருக்காங்க? நம்ம முன்னோர்கள் தேடி பிடிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? துலாம்லதான் இருக்கணும்னு வச்சிருக்காங்க. அப்ப அதுக்குரிய பாவகத்தன்மையை அவருக்கு கொடுக்கணும். அந்த பாவகத்தன்மையை கொடுக்கணும். அப்ப கொடுக்கும் பொழுது கடந்த காலங்கள், கடந்த குரு பயிற்சி, மத்தியம பயிற்சி கொடுக்குறவங்க கவனமாக இருக்கணும். இன்னும் ஒரு 3-4 மாசம், இன்னொரு 4 மாசம், இன்னொரு 4 மாசம் சனி பயிற்சி வரும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6 ரோகம், சத்துரு ரொம்ப நாளா இருக்கும் பாக்க. ரொம்ப நாளா பண்ணக்கூடாது. கேட்டு 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 நடந்து 32 தடவை 64 தடவை நடந்து கிராமத்துல சொல்லுவாங்க, சீன்னு போச்சுடா, விட்டு தோயிருட்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஏமாறக்கூடியவங்க, அப்படிப்பட்ட உங்களுடைய பணம் உங்களுக்கு வந்து சேரும். ஏமாற்றப்பட்ட பணம் வந்து சேரக்கூடிய நேரம் எப்ப? 30/3/2025. எங்க பகை
எங்கெங்க பகையா இருக்கவங்க நட்பாக மாறக்கூடிய நேரம் 30 அந்த பாவகத்தன்மையை கொடுத்து ஆகணும். அந்த பாவகத்தன்மை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் நல்ல சுக்கர திசையில புதன் புத்தின்னு வைங்க, சூப்பரா இருப்பீங்க. குரு திசையில புதன் புத்தி வந்துடக்கூடாது கடவுளே, புதன் திசையில குரு புத்தி வந்துடக்கூடாது, குரு திசையில புதன் புத்தி வந்துடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய சலனத்தை கொடுக்கும், மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்கும், மிகப்பெரிய சஞ்சாரத்தை கொடுக்கும். அதுல எச்சரிக்கையா இருந்துக்கிறது. அப்படி இருந்துகிட்டா துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய குருவும் நல்ல பயிற்சியாக வரும். 10/5/2025 வருது பார்த்தீங்களா குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அந்த குரு பயிற்சியும் மிக சிறப்பாக அமையும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் பார்வையை பார்க்கிறார், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பார்வையை பார்க்கிறார் குரு. பார்க்கும்போது அப்ப கண்டிப்பாக குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தை நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருப்பது, குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டது, கரு உற்பத்தி பண்ணக்கூடியது எல்லாமே தெளிவா கிடைக்கக்கூடிய நேரம் அந்த குரு பயிற்சியில எல்லாமே கிடைக்கும். ஃபைனான்ஸ் ஏற்கனவே ஃபைனான்ஸ்க்குரியவர், ஃபைனான்ஸ்க்கு கண்டிப்பா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பினை நழுவ விடாதீங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சியும் உச்சத்தை கொடுக்கும், குரு பயிற்சியும் நல்ல பயிற்சியை கொடுக்கும், மறந்துடாதீங்க. ஆக உங்களுக்கு வேண்டிய தொழில் விவசாயம், வெளிநாடு விவசாயம், வெளிநாடு, நாடகம், நாட்டியம், பாட்டு, நடிப்பு, படிப்பு, அறிவியல், விஞ்ஞானம், எவ்வளவு தொழில் இருக்கு பாருங்க. அழகு சம்பந்தப்பட்ட தொழில், பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், இனிப்பு சம்பந்தப்பட்ட தொழில், பேக்கரி சம்பந்தப்பட்ட தொழில், எவ்வளவு இருக்குது பாருங்க. உங்களுக்கு தகுந்தது அதுல ஒண்ணு கிடைக்காதா அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோமா? 10 கல்லு ஒரு மாங்காய் எரியிறோம், 10 கல்லு எரியும்போது ஒரு அந்த மாங்காய் விழுக வேண்டாம், அதுலயாவது போய் படாதா அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோமா? அதே மாதிரி நிச்சயமா உங்களுடைய துலாம் ராசிக்கு தகுந்த தொழில் நல்ல வெண் தேக்கு. அதுக்காக சந்துக்கு போயிடாதீங்க, சந்தனக்கட்டையே அதே மாதிரி செம்மரக்கட்டைக்கு போயிடாதீங்க. உங்களுக்கு வேண்டிய மரங்கள், உயர்ந்த உள்ள விவசாயம், பக்குவப்பட்ட விவசாயம், எல்லா தொழிலையும் எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு, குடுக்கல் வாங்கல் கஷ்டப்பட்டதுக்கு, போராட்டமான வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் 30/3/2025. உங்களுடைய யோக நம்பர் 5 தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய துலாமுக்கு யோக நம்பர் 5 தான், முழுக்க 5. 41 பேர் வைங்க, வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும். 41 ரொம்ப வெற்றி, கமர்ஷியல் நம்பர், 50 உச்ச நம்பர், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க நியூமராலஜில. எந்த நிறுவனத்துக்கு வைக்க வியாபாரம் சம்பந்தப்பட்டதில் 41 தாராளமா வைக்கலாம். 2 பேர்த்த தவிர குருவும் செவ்வாயும் தவிர யார் வேணாலும் வைக்கலாம். அடுத்தது கண்டிப்பாக உங்களுடைய 54% உங்களுக்கு துலாம் ராசிக்கு 54% இருக்குது. உங்களுக்கு கவலையே படாதீங்க, அடிச்சு தூர் கலப்புங்க. வெண்ணிறத்தை யூஸ் பண்ணுங்க, எங்க போனாலும் வெண்ணிறத்தை யூஸ் பண்ணுங்க. நண்பர் சொல்லியாச்சு, வெண்ணிறத்தை யூஸ் பண்ணிக்கொண்டா நிச்சயமாக இந்த துலாம் ராசி உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில 30/3 நிச்சயமாக ஒரு மகத்தான ஒரு நல்ல சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக நல்ல வாழ்க்கையில வழியை காட்டும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, என்னை பெற்ற தாயார் சமேத இருக்கக்கூடிய பெருமாள், சிறுபெரும்போது பெருமாள், மரகதவல்லி தாயார், வைணவ கோயில் திருக்கோயில்கள், திருக்கோஷ்டியர் நம்பியாண்ட திருக்கோஷ்டியர், இந்த மாதிரி பெருமாள் வழிபாடு, ரங்கநாதர், இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்னும் உங்களுக்கு ஒரு மாறுதலை கொடுக்கும், இன்னும் ஒரு மாறுதலை கொடுக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை என்று கூறி நிச்சயமாக இந்த சனி பயிற்சியும் இந்த குரு பயிற்சி எதிர்காலத்துல வரக்கூடிய குரு பயிற்சியும் வெற்றியை கொடுக்கும். அதாவது ஒரு ஏரில் 2 மாடுகள் பூட்டிய மாடு 2 மாடுகள் போறது மாதிரி உங்களுக்கு மிகுந்த செல்வாக்கோடு இருப்பீர்கள் என்று அதுல எந்த மாற்று கருத்து அல்ல.
நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த சனி பயிற்சி பலன்களை பத்தி பேசும்போதே பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சனி பயிற்சி பாத்தீங்கன்னா 2026 அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் மார்ச் 29, 2025 10 மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களே, எதுமா உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு. குழம்பவே வேண்டாங்க, தெளிவா ஒண்ணு புரிச்சுக்கோங்க. 2 விதமான பஞ்சாங்கம் இருக்குங்க. ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் தான் பாத்தீங்கன்னா எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் அவங்க ஃபாலோ பண்றது. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 2026 தான் சனி பயிற்சி. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 1 வருஷம் நீங்க காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 சனி பயிற்சி. இந்த திருக்கணிதம் அப்படின்றது பாருங்க, 1950கள்ல இருந்தே 50+ இருந்தே பாத்தீங்கன்னா திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்றாங்க. இந்த திருக்கணிதம் அப்படின்றது வானத்துல இருந்து குச்சது கிடையாதுங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு ரிவைஸ்ட் எடிஷன், ஒரு மேக்ஸ்லயே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற மாதிரி வருது பாத்தீங்களா. அதே மாதிரிதான் ஜோதிடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டா பாத்தீங்கன்னா இந்த திருக்கணிதம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆக பெருசா நீங்க குழம்பிக்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். இப்ப மகரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. இன்னும் 1 வருஷம் நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கணுமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க, கவலைப்படாதீங்க. நீங்க பாருங்க, திருக்கணிதத்தையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ திருக்கணித பிரகாரம் 29 மார்ச் 2025, சரிங்களா? கவலைப்பட வேண்டாம். ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. உங்களை நாங்க பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க கான்டாக்ட் பண்ணணும், ஏன்னா எங்க வாழ்க்கையில சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அப்படின்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க. துலா ராசி அன்பர்கள், துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, சனி பகவான் 6ஆம் ரோக சரியா வராரு. இந்த சனி பயிற்சியில ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பரா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ரிஷப ராசி. 2வது சூப்பர் டூப்பரா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா துலா ராசி அப்படின்னு தான் சொல்லணும். ஆக இந்த ரோக சனியா வரக்கூடியவர், இந்த 6ஆம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானம். இங்க சனி பகவான் உட்கார்னால பொதுவாவே ஒரு ஜாதகத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவத்துல சனி இருக்கிறது, அதாவது அசுப கிரகங்கள் இருக்கிறது நல்லது அப்படிம்பாங்க. ஒரு விதத்துல அது நல்லது. 3, 6, 8, 12 இதெல்லாம் இருக்கிறது. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில நிறைய சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சேலஞ்ச் இல்லைன்னா லைஃப் நல்லா இருக்காது இல்லைங்களா? சோ அது ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக இந்த 6ஆம் பாவத்துல சனி பகவான் உட்கார்றாரு ரோக சனியா. இந்த ரோக சனியா உட்கார்றதுனால துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அப்படின்றது காணாம போயிடும். கடன் பயங்கரமா வச்சுட்டு இருக்குங்க, அந்த கடன் எல்லாம் அடைச்சிடுவீங்க. ஏதோ ஒண்ணு பண்ணீங்க, ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அது வியாபாரம் பண்ணுவீங்க. இல்ல ரொம்ப நாள் பாருங்க சொத்து எனக்கு ஃபேவரா வராம இருக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையே இருக்கு அப்படின்னா அந்த கோர்ட்டு கேஸ் ஃபேவரா உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதை நீங்க வித்து கடன் அடைக்கலாம். ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல கடன் அப்படின்றது அடைய பெறும். நான் பல கோடி வச்சுட்டு இருக்குங்க, அதுல சில கோடியாவது அடைப்பீங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா தெரு கோடியில நிக்க மாட்டீங்க. துலாம் சூப்பரா இருக்குங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, எதிரிகள், எனக்கு எதிரிகள் ஜாஸ்திங்க. ஆமா இருக்கும். ஏன்னா துலாம் பாருங்க, எது ஒண்ணும் பேச்சு, ஒரு வார்த்தை ஒண்ணு, அதாவது வெட்டு 1 துண்டு 10, அதுதான் துலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் நல்ல தெளிவா பேசக்கூடியவங்க. அறம் தத்துவ ராசி தான் இருந்தாலும் ரொம்ப நல்லவங்க, நேர்மையானவங்க. பேசக்கூடிய திறமை அப்படின்றது ஜாஸ்தி உண்டு. எப்ப இந்த தெருவுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, அந்த தெருவுக்கு பதில் சொல்றதே பாருங்க, இப்படி நேரா போங்க, அங்க ஒரு பஜ்ஜி போண்டா கடை இருக்கும், அதையும் தாண்டி போங்க, ஒரு பெட்ரோல் விற்கிற கடை இருக்கும், அதையும் தாண்டி போங்க, ஒரு அம்மா வடை சுட்டு இருக்கோம், இப்படின்னு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடியவங்க துலா. அந்த அளவுக்கு தெளிவா சொல்லுவாங்க. தெளிவு, ஞானம், புத்திசாலித்தனம். கோவம் வந்துச்சுனாலும் செம்மையா அடமண்டா பேசுவாங்க. ஏன்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதால அடமண்டா பேசக்கூடியவங்களும் துலாம். நிறைய பாருங்க நீதி அரசர்களா இருக்கவங்க, வழக்கறிஞர்களா இருக்கவங்க பெரும்பாலும் துலாமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட துலா ராசி அன்பர்கள் இந்த கடன் எதிரிக்குதான் இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். கடன்றது காணாம போயிடும் முன்னே சொல்லிட்டேன். எதிரிகள் காணாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது 6ஆம் பாவத்துல அவர் உட்கார்றதுனால. அதுக்கும் மேல அவரோட பார்வை இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல உட்கார்றாரு. தைரியஸ்தானத்துல ஆல்ரெடி துலாம் நல்ல தைரியசாலிகள், புத்திசாலிகள், இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். பியாண்ட் த தம்பி தங்கச்சினோட ஃபேவர், சப்போர்ட் நிறைய கிடைக்கும். உங்களோட கான்பிடன்ட் லெவல் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரோக சனி 8ஆம் பாவம் துஷ்தானத்தை பாக்குறாரு. அப்ப
துஷ்தானத்தை பாக்குறதுனால என்னன்னா நமக்கு சொசைட்டில ஏற்பட்டிருந்த அசிங்கம், அவமானம், ஒரு அவசொல் எல்லாம் காணாம போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் பாவத்தை பாக்குறதுனால, அது வந்து விரயஸ்தானத்தை பாக்குறதுனால நிறைய துளாராசி அன்பர்களுக்கு ஒரு சுப விரயம் அப்படின்றது நடக்கும். அந்த சுப விரயம் அப்படின்றது என்னன்னா, நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. துலாம்க்கெல்லாம் கார் வாங்குறதுலாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இரும்பு சார்ந்த விஷயங்கள், காரு, நல்ல கார் வாங்கணும், நல்ல அழகழகா கார் வச்சுக்கணும், இதெல்லாம் நிறைய பிடிக்கும் துலாம்க்கு. அதுக்கும் மேல ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கணும், நல்ல உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களும் வேணும், போகங்களும் வேணும், இதெல்லாம் ஆசைப்படக்கூடியது. ஏன்னா சுக்கிரன் தானே சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி தானே துலாம். சோ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இயற்கையாவே உண்டு அவங்களுக்கு. வந்து பாருங்க, இப்ப 12ஆம் பாவத்தை சனி பாக்குறதுனால இந்த மாதிரி கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்புலம் வாங்குறதுக்கு நிறைய பிராப்தம் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை ஃபாரின் அமைச்சு படிக்க வைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ், பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறதுக்கு, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இப்படி நிறைய சுப செலவு அப்படின்றது வருங்க. எதுவுமே இல்லையா, கடைசி பிள்ளைக்கு ஒரு பர்த்டே வேணா செலிப்ரேட் பண்ணுங்க. ஆக மொத்தம் வீட்டுல ஒரு ஃபேமிலியில ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, என் ஆத்மா வணக்கங்கள். துலாம் ராசிக்காரன் பாத்தீங்கன்னாக்கா இது நாள் வரைக்கும் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இப்ப 6ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 6ஆம் இடம் வந்து வெற்றி சாணந்தம். பாவ கிரகங்கள் 3, 6, 11 தான் ரொம்ப நல்ல விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அந்த வகையில 6ஆம் இடத்துல வருது, நல்ல விஷயமா தான் சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அது இல்லாமல் 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த 3 இடத்தையும் பார்வை செய்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்துக்கு வரும்போது நல்லதுதான் செய்வார், வெற்றியை கொடுப்பார், எல்லா வகையான வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும், உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பா நல்லா இருக்கும், அதுல எந்த ஒரு டவுட்டும் வேணாம். அது இல்லாமல் உடம்புல நோய் நொடி இருந்தா கூட, சிறு சிறு பாதிப்பு இருந்தா கூட சரியாயிடும், அறவே வராது, வந்தாலும் போயிடும். வழக்குகள் ஏற்பட்டிருக்கும், அது பஞ்சாயத்து மூலம் தீர்க்கப்படும், பெரும்பாலும் கோர்ட்டுக்கு போகாது. இப்பெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து பண்ணிடுறாங்க. அந்த காலத்துல மரத்தடியில பஞ்சாயத்து பண்ணுவாங்க கிராமத்துல. இப்போ அது மாதிரி இல்லை. டவுன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போக முடியே பஞ்சாயத்து பண்றோம், போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து பண்ணி சரி பண்றோம். அது மாதிரிலாம் நடக்கும். அப்படியே போனாலும் சீக்கிரத்துல அந்த கேஸ் முடிவுக்கு வந்துடும், தாமதமாகாது. இதெல்லாமே நடக்கும். லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிருக்கும். லோன் அப்ளிகேஷன் பண்ணிருப்பீங்க, கடன் கேட்டிருப்பீங்க, பேங்க் மூலியமா, பிரைவேட் ஃபைனான்ஸ், எப்படி எது வேணாலும் கேட்டிருக்கலாம். எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அது நல்ல விஷயம் தானே, கேட்கறது கிடைக்கும் போது நல்லது தானே. அது இல்லாமல் மறைமுகமான எனிமிஸ், எதிர்ப்புகளா இருப்பாங்க, அவங்க எல்லாமே இப்போ அந்த உங்களுக்கு அகேன்ஸ்டா இருப்பாங்க, எதிராக வேலை செய்வாங்க, கூட இந்த குழி பறிப்பாங்க, பின்னாடி முதல்ல குத்துவாங்க, இப்படிலாம் நடக்கும். அதெல்லாமே இப்போ படிப்படியாக குறையும், கொஞ்சமா குறைஞ்சு போயிடும். அவங்க தொல்லை இருக்காது, நீங்க நிம்மதியா இருக்கலாம், உங்க வேலையை நீங்க செய்யலாம், கரெக்டா இருக்கலாம். இதான் நடக்க போகுது துளாராசிக்காரன். பெரும்பாலும் துளாராசிக்காரங்களுக்கு சனி பகவான் அவ்வளவு பாதிப்பு கொடுக்க மாட்டார். ஏனென்றால் உங்கள் ராசியிலே அவர் உச்சம் பெறுகிறார். அப்ப கண்டிப்பா நல்லதான் செய்வார். உங்க ராசியில சுக்கரனுக்கு நட்பு கிரகமா இருக்கார், அந்த வகையில நட்பு தான், நல்லதுதான் செய்வார். அடுத்து அவங்க 3ஆம் இடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு வேகம், விவேகம் ரெண்டுமே வந்துடும். வேகமா இருப்பீங்க, விவேகமா இருப்பீங்க, ரெண்டுமே நடக்கும். எந்த விஷயம் துணிச்சல இறங்கி காரிய சாதனை புரிவீர்கள், கண்டிப்பா செஞ்சுருங்க, சக்சஸ் ஆயிடும். நீங்க செய்யற விஷயம் சக்சஸ் ஆயிடும், வெற்றியை கொடுக்கும். அது இல்லாமல் உங்களுடைய உடன்பிறப்புகள், அது மாதிரி இளைய சகோதரம், இது மாதிரி வகையில நல்லா நடக்கும். சிறு சிறு விபத்துகள் ஏற்படும், ஆனால் சரியா போடும், பெரிய பாதிப்பு வராது. குறுகிய தூர பயணங்கள் ஏற்படும், அது அடிக்கடி பக்கத்து பக்கத்துல அங்க போயிட்டு வருவீங்க, அது மூலியமா நல்லா நடக்கும். இது இல்லாமல் உங்க ராசிக்கு
விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ நஷ்டங்கள் பெரும்பாலும் குறைஞ்சிரும், விரயங்கள் குறைவா இருக்கும். இது பண்ணாலுமே நஷ்டமா இருந்துன்னு இருக்கும் இவ்வளவு நாள். இப்போ அது குறைய ஆரம்பிக்கும். தெளிவா இருந்து எதை என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு பார்த்து செய்வீங்க. அது மூலியமா ஓரளவுக்கு லாபம் வரும். பெருசா வரலாம் கூட ஓரளவுக்கு வரும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாம வெளிநாட்டு வாய்ப்பு அது மாதிரிலாம் கிடைக்கும். இல்லை அங்க இருக்கிறவங்க தொடர்பு இருக்கும். அது தொழில் மூலியமா இருக்கலாம், வியாபாரம் மூலியமா இருக்கலாம், இந்த மாதிரி நடக்கும். இல்லை உத்தியோகம் மூலியமா போயிட்டு வரலாம். இதெல்லாமே இப்ப நடக்க போகுது. துளாராசிக்காரங்க பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும். இது மாதிரி கண்டிப்பா நடக்கும். இது மாதிரி நடக்க போகுது. இது இல்லாமல் பெரிய மனுஷனுடைய தொடர்பு கிடைக்கும், அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணணும். தொடர்ந்து இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரும். குலதெய்வத்தை கண்டிப்பா வழிபடணும். இருந்தாலும் இஷ்ட தெய்வத்தை அடிக்கடி வழிபாடு பண்ணிட்டு வரணும். அடிக்கடி கோயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு வரணும். புண்ணிய நதியில நீராட்டம். புண்ணிய நதின்னு சொல்றாங்க இல்லையா, புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தலத்துல உள்ள நீர்நிலைகள்ல நீராடினோம். நீராடிட்டு அப்புறமா தரிசனம் பண்ணிட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் சில பேர் எதிர் மூலியமாக நல்ல நடக்கும். அவங்களே மனம் திருந்தி உபத்திரம் கொடுத்துருப்பாங்க, தொல்லை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கே புரிஞ்ச மனசாட்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே மனசாட்சி உண்டு. ஆனா அதை யாருமே யோசிச்சு பார்க்கறது. அப்போ இப்போ உள்ள காலகட்டங்கள் வரும்போது சனி பகவான் அதை யோசிக்க வைப்பார். அந்த எதிராளியே யோசிக்க வைப்பார். அவங்களே என்ன பண்ணுவாங்க, மறைமுகம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். உண்மையில் நடந்திருக்குதுலாம். அப்படிதான் உங்களுக்கும் நடக்க போகும். இது மாதிரிலாம் கண்டிப்பா நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழும். அது மூலியமா நல்லது நடக்கும். அடிக்கடி கொஞ்சம் கனவு தொல்லையும் வரும். கெட்ட கெட்ட கனவுல வரும், போயிடும், சரியாயிடும். அதை பத்தி கவலைப்பட வேணாம். நீங்க செய்யக்கூடிய இறைப்பரிகாரம்னு பார்க்கும்போது உங்க ராசியாதிபதி சுக்கிரன் தான். இப்ப சுக்கிரனுக்கு உண்டான தெய்வங்கள் அம்மன் வழிபாடு தான் பெரும்பாலும் சொல்லப்படுது. லக்ஷ்மியோட அம்சமான தெய்வங்கள், அம்மன் தெய்வங்கள் எல்லாமே சொல்லுவோம். பெண் தெய்வங்கள் பெரும்பாலும் பெண் தெய்வ வழிபாடு அது பண்ணிட்டு வரலாம். அஷ்டலட்சுமி கோயில் போயிட்டு வரலாம். எல்லா வகையான அம்மன் கோயில் போயிட்டு வரலாம். செவ்வாய் அம்மன் கோயில் போயிட்டு வரலாம். இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். இது இல்லாமல் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா உங்க ராசியில சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தான் லக்ஷ்மி நரசிம்மர். சிங்க முகம் கொண்டவர் நரசிம்மர். நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. உடனே இமீடியட்டா பலன் கொடுக்கக்கூடியவர் நரசிம்மர் தான். அப்ப என்ன பண்ணணும், நீங்க இப்போ இந்த சனி பேச்சு காலத்துல கண்டிப்பா நரசிம்மர் வழிபாடு வச்சுக்கணும். எப்பப்போ வச்சுக்கலாம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை, இந்த 2 கிழமையும் ஒவ்வொன்றா சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை நல்ல விஷயத்துக்கும் சனிக்கிழமை கெட்ட விஷயத்தையும் வழிபாடு பண்ணலாம். நோய் நொடி உள்ளவங்க, பாதிப்பு இருக்கிறவங்க அவங்களாம் சனிக்கிழமை வழிபடலாம். கடன் பரிட்சை தருவங்க இதெல்லாம் சனிக்கிழமை வழிபடலாம். அது இல்லாமல் நல்ல விஷயம் நடக்கிறவங்க, திருமண காரியங்கள், சுப காரியங்கள், வேலை கிடைக்கிறது, தொழில், வியாபாரம், இது மாதிரி உள்ளவங்களாம் வெள்ளிக்கிழமை வழிபடலாம். நரசிம்மருக்கு நெய் விளக்கு போட்டு பானகம் வைத்து துளசி மாலை சாத்தி வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். சனிக்கு பிரீத்தியும் கூட. பிரசித்தி பெற்ற சனீஸ்வரங்களும் போயிட்டு வரலாம். சனிக்கிழமையில எல்விளக்கு ஏற்றி வழிபடலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணலாம். நிறைய தானம் பண்ணலாம். உங்க ராசிக்குன்னு பார்க்கும்போது பெண்களுக்கு நிறைய தானம் பண்றது நல்லது. கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகள், கணவனை இழந்தவர்கள், திருநங்கைகள், இவங்களெல்லாம் உதவி பண்ணிட்டு வரலாம். இவங்களுக்கு அடிக்கடி கொடுக்கணும். அதுவும் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையில பண்றது அவ்வளவு விசேஷம். உங்க கையால ஒரு உணவு வெள்ளிக்கிழமையில கொடுக்கறது நல்லது. தான தர்மங்கள், காசு பணம் எது வேணாலும் கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சதை செய்யலாம். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை சமீப காலமா இருந்திருக்கும். ஒரு விஷயத்த வாங்க முடியாம இருக்கும், ஒரு விஷயத்த விற்க முடியாம இருக்கும், இதெல்லாமே இருக்கும். அது இப்போ இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் வாங்கலாம், விற்கலாம், பையிங் செல்லிங் சொல்றேன் இல்லையா, அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ஒரு வீடு வாங்க நினைச்சிருப்பீங்க,
இடம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, வண்டி வாங்கணும், இதெல்லாமே வாங்கலாம். அதே விற்கணும்னு நினைச்சிருப்பீங்க, அதையும் விற்கலாம். அதை விற்று அதுல வர காசுல குறைவான வேலையில வாங்கிக்கலாம். இப்போ பெரிய ஒரு விற்கிறீங்க, ஒரு அமௌண்ட் வருது, அந்த வீடு நல்ல விலைக்கு போகுது, அப்போ குறைச்ச விலையில ஒரு வீடு வாங்கிக்கலாம். எப்பவுமே வித்துட்டாக்க நம்மளுக்கு கைவிட்டு போயிடும். எதுனா ஒன்று வாங்கிக்கணும், திருப்பி அந்த சொத்தை வந்து நிலைநிறுத்திக்கணும். அதான் பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி வண்டியை வாங்கணுமோ குறைந்த விலையில வாங்கிக்கலாம், எல்லாமே வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு மாற்று வழின்னு கூட சொல்லலாம், அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த இறைப்பெருங்கள் தானம் பண்ணுவாங்க. உங்களுக்கு சொல்லக்கூடிய சூட்சும பரிகாரம் என்னவென்றால், துளாராசிக்காரர்களுக்கு ரொம்ப முடியாம இருப்பாங்க, படுத்து படுக்கையா இருப்பாங்க, அவங்களுக்கு போய் உதவி பண்ணி, ஒருத்தர் 2 பேரை கூட உங்க வசதிக்கேற்ப பண்ணிக்கலாம். அவங்க நல்ல நிலைமை கொண்டு வந்துடணும். முடியாம இருக்கும் நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டீங்கனாலே எப்படின்னாக்கா, உங்க ராசிபதி சுக்கிரன், சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு வந்து புராண காலம் சொல்லப்பட்டிருக்கு, சஞ்சீவினி மந்திரம் தெரியும் அவருக்கு, இறந்தவங்களை உயிர்ப்பித்துருவார், அப்பேற்பட்டவர். அப்போ அந்த ராசிக்கு அதிபதியா பிறந்தவங்க நீங்க உடம்பு முடியா இருக்கவங்களே இப்போ நடக்க முடியாம இருப்பாங்க, அவங்களுக்கு வாக்கர் வாங்கி கொடுக்கலாம், அப்ப நடப்பாங்க. அதே மாதிரி சொற்ப செலவுல கொஞ்சம் இல்லை உங்களால குரூப்ல வருமானம் கலெக்ஷன் பண்ணி அவங்கள சரி பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். முடியாதவர்களை முடித்து வைத்தால் நன்மை ஏற்படும். ரொம்ப நாளா படுத்த பிடிக்கா இருக்கவங்களுக்கு, நடக்க முடியாதவங்களுக்கு, கை கால் ஊனமாறவங்களுக்கு அவங்க சரி பண்ணக்கூடாது, மாற்று கை வாங்கி கொடுக்கறது, மாற்று கால் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் மாதிரி பண்ணலாம். அது வாங்கி கொடுத்தாலே அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும் இல்லையா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க, புதிய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு மாற்று ஏற்படும் அவங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். அப்போ அவங்களை நினைப்பாங்க இல்லையா? கண்டிப்பா இதுதான் உங்களுக்கு சுத்தமான பரிகாரம். இதை நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காத விஷயம் நடக்கும். நான் சொன்ன இறைப்பெருங்கள் தானம் பண்ணிட்டு வாங்க. இந்த தனிப்பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக தான் இருக்க போகுது. 6ஆம் இடத்துல வந்திருக்கனால நன்மை தான் செய்யும், தீமைகள் குறைவாக தான் இருக்கும். அதுக்கும் இந்த இறைப்பெருங்கள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கடந்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வருது அப்படின்னு. சனி பயிற்சி ஆகும் போதுதான் எல்லாரும் வந்து ஆவலோடு எதிர்ப்பார். ஏன்னா அவர் கால சக்கரத்தின் 10-11 கூடியவர். அவர் பயிற்சி ஆகும் பொழுது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரவிருக்கிறார். நமக்கு என்ன நம்ம பூர்வ புண்ணிய பலமா இருக்கா, 5ஆம் இடம் 9ஆம் இடம், இந்த இடங்கள்லாம் வலிமையா இருக்கும் போது எந்த சூழல்லையும் சிறப்பா கடந்து வாங்க. எந்த சூழல்லையுமே சனி பயிற்சி ஆகுதுன்னு நம்ம பயப்படவே வேண்டாம். ஏன்னா சனி வந்து ஒரு பாவம் தொட்டு வரும் பொழுது அந்த பாவத்துல வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரெடி பண்ணி தர போறாரு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லுவாங்க. அந்த சனியானவர் நமக்கு நன்மை செய்தாலும் நம்ம வந்து வாங்கிக் கொள்ளணும். அவரே நம்மளுக்கான ஒரு சாதகமில்லாத பலன்களை செய்யும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்க இறைவனை தான் நம்ம பற்றி கொள்ளணும். ஏன்னா கர்மாவை இந்த ஜென்மத்திலேயே வந்து நம்ம வந்து அனுபவித்து விடணும். ஏன்னா இன்னும் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து கடத்தி கொண்டு போகக்கூடாது. என்ன பண்ணோமோ அதை சார்ந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஆஸ் யூஷுவலா வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போறோம். அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த சனி பயிற்சி நமக்கு எப்படி வந்து பலன்களை அளிக்க இருக்குது என்பதை இந்த பதிவுல காணவிருக்கிறோம். இந்த சனி பயிற்சி துலா ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான கிரகம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா 6ஆம் இடம் எனக்கூடிய ஒரு உபஜய ஸ்தானத்திற்கு அவர் வருகிறார். ஏன்னா அசுப கிரகங்களுக்கு வந்து 3, 6, 10, 11 சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்கள்ல ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சுருவாங்கன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நிறைய வேலை பெண்டிங்ல இருக்குமா, எந்த வேலையுமே எங்களுக்கு இது வரைக்கும் நடக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் அனைத்து வேலைகளும் ரொம்ப சிறப்பா நடைபெற்றுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா 4, 5க்கு உடையவர் உங்க தேவைகளை எல்லாம் அந்த காலகட்டம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தருணம். புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோன்றவங்களுக்குலாம்
ஒரு நல்ல அதற்கான வந்து ஒரு மருத்துவம் எல்லாம் கிடைச்சு இப்ப இந்த காலகட்டம் வந்து புத்திர பாக்கியங்கள்லாம் கிடைக்க பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் இது வரைக்கும் எதுக்கெல்லாம் போட்டிருந்தீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா கிடைச்சிரும். அதே போல 8ஆம் இடத்தை பாக்குறாரு. நம்ம வந்து சனி பயிற்சி ஆன உடனே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய செயல்பாடுகள் மிக பெரியதுல இருக்கும். கடன் வாங்குற விஷயத்துல, அதே போல ஒரு இதுல முதலீடு போடுற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அதற்கப்புறம் உங்க மேற்கு பிறகு நல்ல ஒரு தொழில் விருத்தி, தொழில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம், மாற்றங்கள், வெளியூர் வேலை வாய்ப்பு, மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கல்வி, ஒரு ஹாஸ்டலா இருக்கட்டும், ஒரு வெளிநாட்டு கல்வியா இருக்கட்டும், ரொம்ப சிறப்பா இருக்குது. உங்க முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீண்ட நாளா நான் முயற்சி பண்ணேன், நீண்ட நாளா நான் உழைச்சேன், என்னுடைய ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாம் வந்து இந்த காலகட்டம் நிறைவேறுது அப்படின்னு வந்து உங்களுக்கே வந்து ஒரு மனசுக்கு ஒரு நிறைவை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் பூர்வீக சொத்துல இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒரு சிலருக்கு பிரச்சனை, வம்பு, வழக்கு, வியாதிகள் தான் இருந்தா அதெல்லாம் நீங்குவது, கடன்களை வந்து அடைத்து கொடுப்பது, உங்களுக்கான ஒரு முதலீடு வந்து ஏற்படுத்தி கொள்வது, இந்த காலகட்டம் வந்து ஒரு தொழில முதலீடு போடுவது, அதே மாதிரி இல்லாம ஒரு பிக்சட் வச்சுப்பது, ஒரு 2வது தொழிலை வந்து ஏற்படுத்தி கொள்வது, இதற்கெல்லாம் வந்து இவர் வந்து சாதகமாகவே வேலை செய்வார். இது வரைக்கும் வந்து எதுவுமே முயன்று முடியல, காரியங்கள்லாம் லேட் ஆச்சு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் நடக்கும். உங்களை வந்து நீங்க நிரூபிப்பீங்க. உங்களை வந்து நீங்க யாரு என்ன எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி சாதிக்கக்கூடிய காலமாக தான் துளாராசிக்கு இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். துலாம் நிறைய வந்து உங்களுடைய எஃபர்ட் போடுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்ப போடுறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நீங்க வந்து உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கிறீங்களோ, ஒரு நாலேஜ் விஷயமாக இருந்தாலும் சரி, இல்ல உங்களை வந்து ஒரு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒவ்வொரு உழைப்பும் உங்களுக்கு வந்து 3 மடங்கான பல மடங்கான பலன்களை உங்களுக்கு வந்து கண்கூடாக தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். துலா ராசி இந்த காலகட்டம் வந்து வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது, இரவு நேர பயணங்கள்ல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ஜாமீன் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. எதிரி யாருன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நேர்முக மறைமுக எல்லா இதுலயும் தெரிஞ்சு யாரும் உங்களை கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு அதையெல்லாம் கண்டு கொண்டு வந்துருவீங்க. தொழில் செய்யற இடங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடியவர்களையும், அதே போல மேலதிக நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் அப்படியே பக்குவமா கடந்து வந்துட்டீங்கன்னா நீங்க நல்லா இன்னும் சாதிக்கலாம். அதே போல விளையாட்டு துறையில இருக்கவங்களுக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாமே வந்து ஒரு வெற்றி காணக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. பெண்கள்லாம் ஒரு சின்னதா ஏதாவது ஒண்ணு பண்ண போறீங்க, அது வந்து ஒரு பெரிய பூம் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில வந்து உங்களை வந்து மாற்றி அமைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். துலாம் இந்த காலகட்டம் உழைக்க நாங்க தயாரு, நாங்க வந்து வாழ்க்கையில வந்து ஒரு மேன்மையான நிலையை அடையணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு இனிமையான தருணம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. துலா ராசி லக்னக்காரர்கள் சனிக்கிழமை தோறுமோ இல்ல நீங்க வந்து உங்க பிறந்த கிழமைகளையோ நீங்க வந்து உணவு தானம், அன்னதானம் பண்ண உங்க வாழ்க்கையில ஃபுல் மீல்ஸாவே பண்ணுங்க. ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய், ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, அதே போல ஒரு 21 ரூபாய் மேல சில்லறை பணம் வைத்து நீங்க தரும்பொழுது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றங்கள் நிறைய காணலாம். எப்பவும் வந்து ஒரு இறைவனுடைய திருநாமத்தையோ ஒரு இறை வழிபாட்டையோ நித்திய வழிபாடு பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதே போல நம்ம வந்து ஒரு துப்புரவு பணியாளர்கள் சொல்லுவோம் இல்லையா, தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க வந்து உங்களால் முயன்ற உதவிகளை தாராளமாக உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான, அதே போல மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள், எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு அடித்தட்டு மக்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ஒரு விஸ்வரூப வெற்றியை தரக்கூடியது. உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி உங்களை இன்னாரும் நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து சாதக சனியாக வருகிறார். அப்ப நீங்க முயற்சி போடுறோம், எனக்கு வந்து ஒரு உதவி வேணும் அப்படின்னா இந்த காலகட்டம் சிறப்பா கிடைக்கும். உங்க பிரச்சனைகள், உங்க குழப்பங்கள், உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைக்கு இறைவன் யார் மூலியமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதை தருவாரு. உங்களை பத்தி, உங்களுடைய திறமையை பத்தி 4 பேர் வெளியில ஒரு சிறப்பாக பேசக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுன்னா அது மிகை கிடையாது. விரைந்து செயல்பட்டு வெற்றியை வந்து உங்களுக்கு உரியதாக்கி கொள்ளுங்கள். துலா ராசி லக்னக்கார அன்பர்கள், இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு உறவுகள் சார்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போதா, இல்ல பொருளாதாரத்துக்காக உங்களுக்கு வேகமா செயல்பட போதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் தான் நம்ம வந்து
அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நம்ம எப்படிலாம் நம்ம வந்து செயல்பட்டுக்கலாம் அப்படின்றது. ஏன்னா நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குது. அதனால நம்ம ஜாதகத்தை வந்து ஒரு தடவை ஆய்வு செய்து கொள்ளும் பொழுது நம்ம இன்னும் ஒரு பிளெக்சிபிளாக கடந்து வந்துடலாம். துலா ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பிளஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. பெரியவங்க கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறீங்களோ உடைய வாழ்க்கையில வந்து இன்னும் அடுத்த கட்ட நிலைக்கு வந்து எந்த ஒரு தடை தாமதங்கள் இல்லாம நம்ம போடக்கூடிய முயற்சிகள்லாம் நிறைய நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கும் ஒரு முழுமையான பலனை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பக்தி கிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. அதாவது பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சுழி பிரசனம் மூலமா பார்க்கலாம். நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா. துலாம் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த சமூக அக்கறையுடன் இருப்பார்கள். அதாவது யாருக்காவது ஒரு ஹெல்ப்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த ஹெல்ப்ப பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். அதே மாதிரி யாரையாவது வந்து அதாவது கண்ணிலே பார்த்து அளவிட்டுருவாங்க. இவங்க வந்து அதாவது தராசு மாதிரி வந்து எந்த பக்கம் எப்படின்றத வந்து அவங்க கண்ணாலேயே வந்து அளவிடக்கூடியவர்கள் வந்து துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல பெயர்ச்சடைகிறார். ஆறாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ரோக சனியாக பெயர்ச்சடைகிறார். ரோக சனின்னும் போது பாத்தீங்கன்னா பயப்பட வேண்டாம். உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த எதிரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை விட்டு வந்து விலகுவாங்க. நேர்முக எதிரி மறைமுக எதிரியா நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, உங்களை பார்த்தோன்னு அந்த அளவுக்கு வந்து உங்ககிட்ட வச்சுக்க கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து விலகத்துக்கான ஒரு சூழ்நிலையை இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. அது மட்டும் இல்லாம தொழில பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. நிறைய எதிரிகள் இருந்திருப்பாங்க. மறைமுகமான எதிரிகள் தான் அதிகமா இருந்திருப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா வந்து நீங்க முன்னேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலயும் வந்து தடங்கல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உடம்பு ரீதியான பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒண்ணு வரும். ஏன்னா ரோக சனின்றதுனாலே ரோகம்னாவே தெரியும் உங்களுக்கு, ஸ்கின் அலர்ஜி. சோ ஸ்கின் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றதுனால தேவையில்லாம வந்து இப்போ லேடிஸா இருந்தாங்கன்னாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி இந்த பார்லர் போடுறதுன்ற ஒரு விஷயத்த வச்சுட்டு இருக்கோம். சோ பார்லர் போயிட்டு தேவையில்லாத கிரீம் யூஸ் பண்றது, இல்ல தேவையில்லாத ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது. சில விஷயங்கள் வந்து இதுக்கான ஸ்கின் ஒயிட்டிங் ட்ரீட்மெண்ட், இந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் வந்து ஸ்கின் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த ரோக சனியில எடுக்காம இருக்கிறது நல்லது. இந்த 2.5 வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு உங்களுடைய அழகுபடுத்திக்கோங்க. தவிர தேவையில்லாத ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிட்டு பணம் கொடுக்கறது செலவு மட்டும் இல்லாம உடம்புலயும் வந்து நீங்க நோயை வாங்கி கூடிய சூழ்நிலை உருவாக்கும். அதாவது சொல்லுவாங்க பாருங்க, சொந்த செலவுலயே பாத்தீங்கன்னா சூனியம் வச்சுக்கக்கூடிய தன்மைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். அதனால பாத்தீங்கன்னா நம்மளே வந்து தேவையில்லாம எந்த இடத்துலயும் போயிட்டு வீணா வந்து மாட்டிக்காம நம்மளே உஷாரா இருந்து தேவையில்லாத இந்த நோய்கள் வராம நம்ம தடுக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுவுமே போகாம 2.5 வருஷம் வந்து நீங்க பொறுமையா இருந்து அடுத்த 2.5 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து ஒரு புது முயற்சி எதுவும் தொடங்காம இருந்தீங்கன்னா நல்லது. அதே மாதிரி எதிரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எதிரிகள் இருந்திருப்பாங்க. இப்ப எல்லாமே உங்களை விட்டு விலகுவாங்க. நீங்க என்ன நினைச்ச காரியம் வந்து உங்களுக்கு தொடங்கும். அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல ஒரு சக்சஸ் பண்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தாலும் சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் நம்ம கவனத்துடன் இருக்கிறது ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்கான பரிகாரம் சொல்லி பிரச்சனை மூலம் என்னன்னு பாக்கலாம். துலாம் ராசிக்கான பரிகாரம், அதாவது துலாம் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில வந்து குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போறது ரொம்ப நல்லது. அங்க வந்து அந்த கோயில்ல போயிட்டு இவங்க வந்து இந்த 21 விளக்கு அகல் விளக்கு ஏத்தி வச்சுட்டு இவங்களுடைய வேண்டுதல் வைக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இந்த பசுமாட்டுக்கு வந்து மொச்சப்பயிறு வந்து தானம் பண்றது இவங்க வாழ்க்கையில சுபிட்சத்தை கொடுக்கும். சனி பகவானுடைய தாக்கம் குறையும். கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும் சொன்ன பாருங்க, அந்த பிரச்சனைகள் எல்லாமே உருவாகாம அது தடுக்கும்.